என்ன கீதா இந்த பக்கம் காலையிலேயே வேக வேகன்னு கிளம்பிட்டு இருக்க? அது வந்துக்கா, ஏதோ ஓட் லிஸ்ட் விட்டுருக்காங்களாமே, அதில் நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு ஆன்லைனில் செக் பண்ண சொன்னாங்க. அப்படியா? யார் சொன்னா உனக்கு? அதுவாக்கா, அதான் எங்களுக்கு அந்த வீடு வீடாக வந்து ஃபார்மெல்லாம் கொடுத்தாங்களே, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணி தர சொன்னாங்களே, அந்த அக்கா தான் சொன்னாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஓ, யார்? லதாவா? அவ தான் எங்கள் வீட்டுக்கு வந்தா, ஏதோ ஃபார்ம் எல்லாம் கொடுத்தா. அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என் பையன் தான் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்தான். ஆமாக்கா, அதே தான் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் தான். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா, அவங்க தான் அதெல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் போடுவாங்களாமா. அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நேம் லிஸ்ட்டில் நம்ம பேரெல்லாம் வந்திருக்குமா. ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நேம் லிஸ்ட்டில் நம்ம பேர் விடுபட்டு போயிருக்குமா. அப்போது நம்ம வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுமாமாக்கா, அதுக்கு தான் செக் பண்ண சொன்னாங்க. ஆமாம்மா, அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நம்ம பேர் ஏதாவது விடுபட்டு போயிருந்தாலோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கோ 1 மாதம் டைம் தருவாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் 1 மாதம் கழித்து இந்த பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், அவ்வளோதானே. அதுக்காக நீங்கள் எங்கே போகிறீங்க? நமக்கு இதெல்லாம் செக் பண்ண ஒன்றும் தெரியாது தம்பி. ஏதோ கம்ப்யூட்டர் சென்டரு இல்லை இ சேவை மையத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலைன்னு தோணுது. அப்படி இல்லை டாடி, நிறைய பேர் அட்ரஸ் மாதிரி போயிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு பழைய அட்ரஸ்லேயும் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் நேம் இருக்கலாம், புது அட்ரஸ்லேயும் அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் டூப்ளிகேட் காப்பியாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்தவங்க இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து பேர் எடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட் காப்பி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் காப்பியை கேன்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு கள்ள ஓட்டம் மாற சான்ஸ் இருக்குல்ல டாடி. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான்டா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாமளும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அக்கா, இதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கெல்லாம் போனீங்கன்னா 50-60 வாங்கிடுவாங்க. உங்ககிட்ட ஃபோனு இந்த ஓட் ஐடி இதெல்லாம் இருக்கா? சொல்லுங்கள், நானே ஃபோனில் பார்த்து சொல்கிறேன். ஓ அப்படியே தம்பி, என்கிட்ட இருக்கு. எனக்கும் வேலை மிச்சமாயிரும். நீயே கொஞ்சம் பார்த்து சொல்லிடுறேன். எப்படி பார்க்கணுன்னு சொல்லித்தரேன். உங்களது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்ததும் நீங்களே ஃபோனில் செக் பண்ணிக்கலாம். சரிப்பா தம்பி. கூகுளில் போயிட்டு எலக்ட்ரல் சர்ச் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். electoralsearch.eci.gov.in அப்படின்ற ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பை எப்பிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எப்பிக் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, கேப்சா கோடு இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த ஓட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் பார்ட் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்து வரலனா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணலாம். அதுக்கு சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்டேட்டு, லாங்குவேஜ், பர்சனல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துடைய டீட்டெயில்ஸு, ஜெண்டரு, லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ண முடியும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணணும். ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரில் யாரெல்லாம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஒருவேளை நீங்கள் ஃபேமிலிக்கே ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கலாம். அப்போது இந்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மொத்தமும் பார்த்துட முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா பார்ட் சீரியல் நம்பர். இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பார்ட் நம்பர் இல்லைனா என்ன பண்ணுறது? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 1 மாதம் கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த டைமை நம்ம பயன்படுத்தி புதுசாக அப்ளை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் செஞ்சுக்க முடியும்.